ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, நான் ரேடியோ ஸ்டேஷனுக்காண்டி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு ஆர்ஜே ஒருத்தவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட இன்டர்வியூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் நம்மளோட இன்டர்வியூ வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. தென் அதே மாதிரியே ரெக்கார்ட் பண்ணாங்க. அது வந்து லாஸ்ட் வீக் வந்து போஸ்ட் பண்ணாங்க. இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடியே போயிட்டு இருந்துச்சு. பட் நான் வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்களாங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் எனக்கு இருந்துச்சு. பட் நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது நான் யார்ட்டையுமே சொல்லலை பெருசா, என்னோட இன்டர்வியூ வந்து வரப்போகுது ரேடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து இந்த சப்போஸ் சொல்லிட்டு வரலைன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா, அப்படிதான் எனக்குமே டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா 2 மாதம் ஆகிட்டு, ஆனால் இன்னும் வீடியோவே போஸ்ட் பண்ணேன் அந்த ஆர்ஜே. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு டைம் மட்டும் அவங்கள்ட்ட கேட்டேன், ப்ரோ எப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க, என்னோட இன்டர்வியூ வருமா வராதா அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட. அதுக்கு வந்து வரும் ப்ரோ, கண்டிப்பாக வரும், நான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி 5 to 6க்குள்ளே உங்களோட இன்டர்வியூ வந்து வரும். ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து லைஃப்பில் இது வரைக்கும் நான் கண்டினியூஷன் பண்ணி இந்த அளவுக்கு நான் முன்னேறி லைஃப்பில் வருவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல மக்களே. நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், பட் அந்தளவுக்கு ரீச் கிடைக்குமா, என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் அந்த டவுட்டெல்லாம் இப்போ வந்து நல்லாவே கிளியர் ஆகிட்டு, இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் 50K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருந்தோம். ஃபேஸ்புக்கில் வந்து 1 lakh ஃபாலோவர்ஸ் கிட்ட தாண்டி போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 9K ஃபாலோவர் கிட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ கூடிய சீக்கிரமே 10K ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுவுமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா பார்த்து நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் என்னோட சேனல் விளாகெல்லாம் பார்த்துட்டு உங்கள் விளாகில் உள்ள லொக்கேஷன்லாம் நாங்கள் போய் ஷூட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. தென் வந்து ரீசெண்டாக ஒருத்தவங்க நியூஸ் பேப்பரில் கூட நான் போட்ட நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு சில ஆர்டிக்கிளை வந்து அவர் வந்து எடுத்து போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் என்ன இன்டர்வியூ எடுத்து போடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மக்களே. நான் எங்கள் ஊர் சைடில் இருக்க ஷூட்டிங் ஸ்பாட் விளாகு ப்ளஸ் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் விளாகு, ஸோ இதை தான் நான் வந்து மெயினாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெகக்னைஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக கிடச்சிட்டு மக்களே. 2 மாதம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு விளாக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு நாள் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ 5 மணிலேருந்தே நான் எஃப்எம் வந்து கேட்டேன். அது என்ன எஃப்எம் பார்த்தீங்கன்னா, சேலம் சைடுன்னு நினைக்கிறேன். அது வந்து சோனா எஃப்எம் 107.8. அந்த எஃப்எம்ல தான் ஆர்ஜே குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ இருக்கார். அவர் தான் என்னை வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அவர் தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். நான் 6 o'clockலேருந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு 5 o'clockலேருந்து கேட்டுட்டு இருந்தேன். 5 o'clock அப்புறம் ஒரு 5:30க்கு அப்புறம் தான் என்னோடய இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் ஆச்சு. அவங்க வந்து அந்த ப்ரோ வந்து ஃபஸ்ட்டே ப்ரோக்ராமுக்கு வந்துட்டார். அப்போ வந்து இன்னொன்று ஜென்ரலாக அவர் நிறைய நியூஸ் வந்து ஷேர் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு தென் தான் நம்ம இன்டர்வியூ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். இன்டர்வியூ வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னா நம்ம வந்து எஃப்எம் ஸ்டூடியோ போயிட்டு டேரெக்டாக பேசணுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அந்த மாதிரி தானே பார்த்துருப்போம். செலிபிரிட்டிலாம் அங்கே போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இன்டர்வியூ பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அப்படிலாம் கிடையாது. இவர் ஜஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு என்னோடய கால் ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்புறம் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டில் போட்டு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு விடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு என் லைஃப்பில் கூட நான் எதிர்பார்த்ததே இல்லை மக்களே. கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும், சரி 4 பேர் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுலேருந்து பேமெண்ட் எல்லாம் எனக்கு வருது. ஸோ என்னோடய அச்சீவ்மெண்ட்டு, என்னோடய கோல் எல்லாம் நான் ரீச் பண்ணேன். கிட்டத்தட்ட iPhone 17 வந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இது வந்து என்னை எப்படி சொல்லன்னு தெரில. நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் வளவலாண்டு. இதுக்கு அடுத்து நான் வந்து என்னோடய இன்டர்வியூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு ஷெட்யூல் மட்டும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணேன், இல்லை அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரில. பட் அதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி ஒரு 5 minutesக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூ. அப்போ தான் நினைக்கிறேன் 3 minutesக்கு அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்ப்போம், அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்டர்வியூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே.
என்ன இன்னைய நாள் வரைக்கும் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராமில் வந்து சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுற எல்லா மக்களுக்கும் நன்றிகள் பல. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு இன்னும் தேவை. இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும்போது நான் இன்னும் லைஃப்பில் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களையும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்ன சொல்ல எனக்கு தெரியல. சரி, நான் இன்டர்வியூ போஸ்ட் பண்ணுற மக்களே பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஒர்க்கை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கே டைமு ரொம்ப சரியாக போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் ஒர்க்கே அதிகமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க தான் பார்ப்போம். இப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஐடி ஒர்க்கில் இருக்கிறாரு. ஐடியில் வந்து இருந்துக்கிட்டே அவர் வந்து சோஷியல் மீடியா ஜேர்னியை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவா பிரதர் தாங்க. ஸோ இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஃபுல்லாக கேட்க போகிறோம். ஸோ இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ரெகுலராக இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸோடு வந்து பேசுவோம்ல. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கூட ஒரு சூப்பரான சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சிவா பிரதர் தான். இவரோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேயர்களுக்காக பிரதர். என்னோட பேரு சிவா. நான் வந்து டென்டர்ஸ்ல இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலா நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் எனக்கு வந்து இதை ஹாபியா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்ஃபுளுசர் மாதிரி இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கு. இங்க கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் பிளஸ் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா பழமை வாய்ந்த கோயில் எல்லாம் நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்னோட கண்டென்ட் மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ன்றது என்னோட ஆசை. ஸோ அதனால ஃப்ரீக்வெண்டா நான் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் பிரதர். நானுமே உங்களோட கண்டென்ட்லாம் ரெகுலரா பார்த்தேன். உங்களோட கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல செம்மையா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா ஐடியில் ஃபுல் டைமாக ஜாப்லாம் பார்க்குறாங்களா, அவங்களே வந்துட்டு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் அதையும் பார்த்துட்டு இதையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? இப்போ நாங்கள் இப்போ வீக்கெண்ட்ல ஒன் டே மட்டும் போவோம் ப்ரோ. சாட்டர்டே மட்டும் போவோம், சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட். சாட்டர்டேல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாடியே ஷெட்யூல் பண்ணிடுவோம் இந்தந்த பிளேஸுக்குலாம் போக போகிறோம்னு சொல்லிட்டு. எல்லா பிளேஸும் அரௌண்ட் 7 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த ஒன் டே மட்டும் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். காலையில இருந்து ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் ஷூட் வந்து போயிட்டு இருக்கோம். தென் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதை எடிட் பண்ணி அந்த வீக் டேஸ்ல நான் வந்து எல்லா விஷயத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பிரதர். நீங்க ரெகுலரா வந்து சூப்பரான வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்க பிரதர். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சிவா பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம சிவா பிரதர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்க போகுது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சிவா பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட்டாக பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நான் வந்து ஒர்க் போவேன், சாட்டர்டே சண்டேஸில் நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே. எந்த கேப்பில் பிரதர் எடிட் பண்ணி அப்லோட்லாம் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நைட்டு வந்து நான் எடிட் பண்ணிடுவேன். நைட்டு டைம் கிடைக்கிறது 8 o'clock ஒரு 3 hours செட் பண்ணா 3 hours மட்டும் தான் எடிட்டிங் இது பண்ணுவேன். அது வந்து அப்கமிங் வீக்ஸ்ல வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஷெட்யூல் பண்ணும்போது எனக்கு வந்து அது டைம் நல்லா மேனேஜ்மெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல ஷெட்யூல் பண்ணிட்டு தென் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சுவேன். இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணும்போது அப்கமிங் வீக்ஸ்ல வந்து என்ன பிளான் இருந்தாலும் அதை கரெக்டாக போயிட முடியும். செம பிரதர், கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு பிரதர். இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பார்க்கு, இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்போ பிரதர் வந்துச்சு? ஆக்சுவலா முன்னாடி நான் வந்து எனக்கு அந்த கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க தெரியுமா, அப்போ வந்து எனக்கு இந்த போட்டோஷாப்லாம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஆசை. நான் வந்து போட்டோஷாப்ல வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் என்னோட ரொட்டீனாவே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் சென்னையில ஒர்க் பண்ணும்போது ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து நம்ம ஊரை பத்தி ஒரு சில வீடியோ போடுவாங்க, பட் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில வீடியோ பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டு ஸோ வீக்கெண்ட்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணி பார்ப்போம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல தான் போஸ்ட் பண்ணேன். தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
இன்சிஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் போடுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு ஜஸ்ட் சொன்னாங்க. சரி நம்மளும் போட்டு போவோம்னு பார்த்தேன். பட் எனக்கு இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. வரும் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சே இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் பிரதர், உங்களோட சேனல் பின்னாடி இப்படி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து போடுங்க பிரதர். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சிவா பிரதர் இருக்கார்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டாருங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.